இந்த ரம்ஜான் மாசம் முடியறதுக்குள்ள எப்படியாச்சும் இஃப்தார் ஸ்நாக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிடணும்னு வசந்த் டிவில லைவ முடிச்சிட்டு நோம்ப திறந்துட்டு பாய்ஸ கூட்டிட்டு ராயப்பேட்டால இருக்கிற பாம்பே ஃபுட் கோர்ட்டுக்கு வந்துட்டேன். கடையில செம்ம கூட்டம். சரி நான் அடிச்சு புடிச்சு உள்ள பூந்து அண்ணன் இதுல ஒண்ணு அதுல ரெண்டு கொடுங்க அப்படின்னு கேட்டா அண்ணன் பிளேட் ஃபுல்லா இருக்கிற எல்லாத்தையும் வச்சுட்டு இந்தாங்க அப்படின்னு கொடுத்துட்டாப்புல. மொத்தம் 360 ரூபாய் கிட்ட இந்த பிளேட்ல இருக்கிற ஐட்டம்ஸ் மட்டும் வந்துச்சு. சரி வாங்கினதை சாப்பிட ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு பிளேட்ல இருந்த இந்த டிஷ்ஷை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணோம். ஒரு மாதிரி ஓகேவா இருந்துச்சு. அதுக்கடுத்த டிஷ் அதே மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கடுத்த டிஷ் அதுவும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கடுத்த டிஷ்ஷும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஆக மொத்தம் கலரும் டெக்ஸ்சரும் மட்டும்தான் மாறி இருக்கே தவிர்த்து டேஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. சரி இதுதான் ஒரே மாதிரி இருக்கு, பாம்பேல இருந்து ஸ்பெஷலா ஒரு டிஷ்ஷை இறக்கி இருக்கோம், இது இங்க மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அதையாச்சும் வாங்கி ட்ரை பண்ணுவோன்னு வாங்கி ட்ரை பண்ணா ஓகே இது நல்லா இருந்துச்சு. பட் 150 ருபீஸ்க்கு வர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கடைசியா அந்த கடையில மிச்சம் இருந்த அந்த மஹபத் கா ஷர்பத்தையும் ட்ரை பண்ணி பார்த்தோம். ரோஸ் மில்க்ல வாட்டர் மெலனை போட்டு குடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆக மொத்தம் இந்த கடையில இருக்கக்கூடிய டிஷ்ஷை பத்தி எல்லாம் சொல்லணும்னா எது எடுத்தாலும் 60 ரூபாய், எது எடுத்தாலும் 70 ரூபாய், எது எடுத்தாலும் 80 ரூபாய் அப்படின்ற மாதிரி எல்லாமே காஸ்ட்லியா இருந்துச்சே தவிர்த்து டேஸ்ட் நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது அப்படின்னு தான் நாங்க 3 பேரும் ஒன்னா சொல்லுவோம். கொடுத்த காசுக்கு வர்த் இல்ல, பட் ஓகே ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அதே ரோட்ல இருந்த தமிழ்நாடு அல்வா ஹவுஸ்ல போயிட்டு தம் கரோட் அண்ட் கேரட் ஹல்வாவை ட்ரை பண்ணி பார்த்தோம். கேரட் ஹல்வா நிஜமாவே பிளாஸ்டா இருந்துச்சு. அப்புறம் அதே ரோட்ல இருந்த இன்னொரு கடையில முட்டை மிட்டாயை வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு நாங்க 3 பேரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எங்களை மாதிரி இந்த கூட்டத்துல அடிச்சு புடிச்சு இந்த டிஷ் எல்லாம் வாங்கி ட்ரை பண்ணிட்டு இதுக்காடா இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்தோம், இதுக்காடா அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.